பீடம் என்பது அந்த பீடத்தினுடைய சிறப்பு. அந்த பீடம் தர்மத்துக்கே உரிய ஒரு பீடம் அப்படின்னு சொல்லி அறம் வளர்த்த நாயகி. 2 நாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லை கொண்டு 32 அறங்களை வளர்த்த ஒரு பிராட்டியார் அந்த தலத்தில் இருக்கின்றார். சிறப்பான ஒரு அம்பாள். வாழ்க்கையில நாம் எல்லாம் ஒரு முறையாவது அந்த தலத்தை சென்று தரிசனம் என்பதை செய்யணும். அதே போல கர்நாடக இசை என்று சொல்லக்கூடியது புகழ்பெற்ற நகரம் அப்படின்னா அது திருவையாறு. எல்லாருக்குமே தெரியும். திருவையாறுல தான் இருக்கக்கூடிய தியாகர எது என்ன பண்ணுவாங்க? அப்பர் கைலாய காட்சியில கர்நாடக இசை என்ன பண்ணுவாங்க? அங்கதான் முழுமையாக நடக்கும். முழுமையாக எல்லா கர்நாடக இசை படித்தவர்கள் அத்தனை பேரும் அரங்கேற்றம்னா அந்த தலத்துல போய் தான் அரங்கேற்றம் பண்ணணும். மற்ற தலத்துல போய் அரங்கேற்றம் பண்ணலாம், ஆனா அங்க போய் பாடினால்தான் முழுமையடையும் என்பது ஐதீகம். அப்போ இசைக்கு மயங்காதவர் உலகத்தில் யாரும் கிடையாது. பாம்பு கேட்கும், பல்லி கேட்கும், பூரான் கேட்கும். உலகத்தில் எல்லா ஜீவன்களும் கேட்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னா அது இசை. உடனே கேட்டுறாதீங்க, பாம்புக்கு கேக்குதா? பாம்புக்கு காது இருக்குதா? பாம்புக்கு காது இருக்கா இல்லையா? காது இருக்கா இல்லையா? காது இல்லை. அப்புறம் மட்டும் அது இசைக்கு தகுந்த மாதிரி ஆடுது. எப்படி அது? உணர்வு. முதல்ல தெரிஞ்சுக்கணும் சிலதெல்லாம். பாம்புக்கு செவி திறனும் பார்வை திறனும் 2ஐயும் ஒன்றாக வைத்து விட்டான் இறைவன். கண்ணிலேயே கேட்கும் திறனும் வைத்திருக்கிறார். வித்தியாசமான கடவுள் அல்ல? கேட்கும் திறனையும் எங்க வச்சிருக்கார்? கண்ணிலேயே வைத்திருக்கிறார். பார்த்த ஸ்பாட்ல அது வேகமா ஓட ஆரம்பிக்குது. எப்படி? நம்ம வரக்கூடிய சத்தம் அதுக்கு தெரியும், பார்வை தெரியும். கண்ணிலேயே கேட்கும் திறனையும் வைத்திருக்கிறாராம் இறைவன். அப்பேற்பட்ட ஒரு உணர்வுக்குரியது பாம்பு. அதனால அதுக்கு இசை கேட்கும்ன்றாங்க. அப்போ என்ன? எல்லா ஜீவன்களும் அந்த இசை கேட்கின்ற பொழுது அதனால் அந்த இறைவனுடைய இசையை கேட்டு 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 அதற்கு பிறவி உயர்வடைகிறது. மாணிக்க வாசக பெருமான் சொல்லலையா? புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். முனிவர எல்லா பிறப்பும் பிறந்தழைச்சிட்டேன்றார். அப்போ ஒவ்வொரு படி உயருது. மரங்கள் இப்போ நம்ம பேசுறத கேட்டுச்சுன்னா அடுத்த ஜென்மத்தில் அந்த மரம் வந்து பட்டு போய் ஒரு உயர்வு, 2வது அறிவு வரும். அதுக்கு 3வது அறிவு, 4வது அறிவு, 5வது அறிவு, 6வது அறிவு. நம்ம சில பேர் 6 அறிவு இருந்தும் இன்னும் 5லேயே இருக்கோம்னு அர்த்தம். கார் வந்தாலும் விலக மாட்டோம், மழை வந்தாலும் விலக மாட்டோம், குடிக்கிறதெல்லாம் காஃபியில் எருமாட்டு பால், அதுதான் அது மாதிரி விலகாமல் இருக்குமா. அது மாதிரி நாமளும் சில பேர் அப்படி இருக்கோம். அதனால திருவையாறு என்று சொல்லக்கூடிய தலத்தில் கர்நாடக இசை நாமெல்லாம் கூட பாட தெரிஞ்சு பண் தெரிஞ்சு பாடணும்னு அவசியம் இல்லை, ராகம் தெரிந்து பாடணும்னு அவசியம் இல்லை. உங்க வாய்க்கு எப்படி பாட வருமோ அப்படி பாடலாம், எப்படி தெரியுமோ அப்படி பாடலாம். இறைவன் அதையும் ரசிப்பார். உங்க குழந்தைங்க உங்களை அம்மானு கூப்பிடாம சில நேரத்தில் பார்த்தோன்னா அம்மு அம்முன்னு வார்த்தை முழுசாத சொல்ல தெரியாது. அப்போ அந்த குழந்தைய அப்பயும் ஐயோ என் பிள்ளை அம்மான்னு கூப்பிட்டுட்டான், முழுசாவே சொல்ல தெரியாது. என் குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிட்டுருச்சுன்னு சந்தோஷப்படுவான். அதே மாதிரிதான் கடவுள். நீ எப்படி பாடினாலும் சந்தோஷப்படுவார். அதுக்காக சுவாமி கிட்ட போயிட்டு எனக்கு ராகம் தெரியல, பண் தெரியல, நான் பாட மாட்டேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா அந்த கோயிலுடைய தேவாரத்தை கையில் தூக்கிட்டு போய் பாடணும். பாட்டு தெரியலையா பொருளாவது அப்படியே படிக்கணும். என்னன்னு? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பரியங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. இதையே ராகத்துல பண்ண சிவனோடுக்கும் தெய்வம்
தேடினும் இல்லை, அவனோடு பரிங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடை முடி தாமரையானே, சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடினும் இல்லை. பாடணும். ஏன் மேடம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பாடினாங்க பார்க்கறதே இல்லையே? நான் ரொம்ப பாட ஆரம்பிச்சேன்னாக்கா பாட்டில் போயிடுவேன், கதை கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அதனால தான் கொஞ்சம் பாட்டு இசையோடு சேரக்கூட அப்படியே விருத்தமாகவே நான் சொல்லிட்டு போயிடுவேன் கட கட கடன். அது காரணம் அதுதான், லேட் ஆகுமே, கதை நிறைய இருக்கு. ஏன்னா இப்போவே எல்லாரும் கேட்குறாங்க முடிச்சிடுவீங்களா அப்படின்னாங்க. 30 நாள் கொடுத்தா முடிச்சிடுறேன்னு 9 நாள் தான் கொடுத்தாங்க. நான் எங்கேருந்து முடிக்கிறது? வருஷா வருஷம் வரணுன்னு வருஷா வருஷம் அம்மன் சக்தி படத்தையே பேசியிருந்தா அந்த அம்மாவுக்கு வேற தலைப்பே தெரிலன்னு ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதுவே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏம்மா உனக்கு வேற தலைப்பே பேச தெரியாதான்ட்டாங்க. நான் என்ன பண்றது, இப்படி பேசுனா அப்படி, அப்படி பேசுனா இப்படின்னு. அதனால இசை தெரிந்து கொள்ளணும். கர்நாடக இசை தெரியணும்னு அவசியம் இல்லை, ராகம் தெரியணும்னு அவசியம் இல்லை. எப்படி பாடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பாடலாம். இறைவன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்வார். தத்தி தத்தி பேசினா கூட இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதான் இறைவனுடைய சிறப்பு. அதனால இங்க சொல்லுகிற பொழுது கர்நாடக இசை உலக புகழ் பெற்ற தியாகராஜர் கீர்த்தனை அப்படின்வாங்க. உண்டா இல்லையா? அதை அந்த தலத்துங்கள்ல எல்லாரும் பாடுவா. சரி, எல்லாரும் அப்படி பாடுறாங்களே, அந்த தலத்துக்கு வேற என்ன சிறப்பு இருக்கு? நேத்தே சொன்னீங்க ஆனா விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. திருநாவுக்கு அரசர் ரொம்ப அருமையான ஒரு பெருமான். திருநாவுக்கு அரசர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அடியார். 63 நாயன்மார்கள் அப்பர் என்று அழைக்கப்பட்ட பெருமான். அவர் எத்தனை வயசுல மோட்சம் அடைந்தார்? நாவுக்கு அரசர் யாருக்கும் தெரியலையா? 90 84 வயதில். தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளவு? 84 வயசு. என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் சைவத்தில் இருந்து விலகி போயிட்டு சமண சமயத்தில் போயிட்டு 56 வயசு வரைக்கும் சமண சமயத்தில் இருந்தார். 56 வயசு வரைக்கும். அதனால இப்ப அவருடைய சரித்திரத்தை கொஞ்சம் நிறையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் புராணத்தை எடுத்தோன்னா போயிட்டே இருக்கும். ஒரு 6 நாளைக்கு சொல்லி சொல்லி சொல்றதுக்குள்ள 6 நாள் போகும். அதனால சும்மா அவர் பேரு, எந்தெந்த தலம், எப்படி சைவ சமயத்தில், அதாவது சமண சமயத்திலிருந்து எப்படி சைவ சமயத்திற்கு வந்தார், என்னென்ன துன்பம் அனுபவித்தார், எப்படி அவருக்கு கைலையினுடைய காட்சி கிடைத்தது, அதனுடைய வரலாற்றை தாற்பயத்தை பார்க்க போறோம். ஏன்னு கேட்டா இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆலய உலவார தொண்டு சீர்திருத்த கூட்டம். அப்படி இருக்கும் பொழுது உலவார பணி செய்தவரை சொல்லாம போகலாமா? யார் உலவார பணி? அப்பர் பெருமான் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகள் தான் முதல்ல உலவார பணி செய்தவர். அவர்கிட்ட இருந்தா நமக்கெல்லாம் தொன்று தொட்டு அப்படி வந்துச்சு. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெருமானுடைய சரித்திரத்தை நாம பார்க்க வேண்டாமா? சேக்கிலார் பெருமான் பெரிய புராணம் பாடுகிற பொழுது 2 பேருடைய பெயரை முதல்ல தொடங்கினார். ஞான சம்பந்தருக்கு தொடங்கல, சுந்தரருக்கு தொடங்கல, ஏற்பகை நாயனாருக்கு தொடங்கல, யாருக்குமே தொடங்கல. ஆனா நாவுக்கரசருக்கும் மங்கையர்க்கரசியாருக்கும் மட்டும் முதல்ல பெயர் சொல்லி தொடங்கினார். ஏன்னா இவங்க 2 பேரும் குருமார்கள். இவங்க 2 பேரும் குருமார்கள். ஏன் அப்படின்னு சொன்ன அவர் சொல்றார், நாவுக்கரசர் வளர் தொண்டின் நெறிபட வரு ஞானத்தவர் வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமத்துடன் சீர்பரவல் இன்றே பேர் உலகில் ஒரு நாவுக்கு உரைசை உண்மை உணரத்தேன் அப்படின்றார்.
அப்படின்னா என்ன அந்த பாட்டுக்கு பொருள்? இதான் பெரிய புராணத்தருடைய பாடல். சேக்கிலார் சொல்றார், திரு நாவுக்கு அரசர் வளர் தொண்டின் நெறிபட வரு ஞானத்தவர் வாகீசர் என்று முன் ஜென்மத்துல வாகீசராய் இருந்தவர். யாரு? திருநாவுக்கரசு பெருமான். முன் ஜென்மத்துல வாகீசர். அப்ப அந்த வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமத்துடன் சீர் பரவல் இன்றே பேர் உலகில் ஒரு நாவுக்குன்னர். இந்த திருநாவுக்கரசு பெருமைய ஒரு நா படைத்த என்னால 1000 நா படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாது. சேக்கிலார் பெருமான் சொல்றார், எனக்கு கடவுள் கொடுத்தது ஒரே ஒரு நாக்கு, அதை வச்சு என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றேன்றார். சேக்கிலாரே அப்படி சொன்னா அடிக்கிற காத்துல ஆடி காத்துல அம்மியே பறக்குதான், எச்சியல பறக்காம இருக்குமா? சேக்கிலார் அம்மிகல், நான் எச்சியல. எதுக்கு இதை சொல்றேன்னா, அவ்வளவெல்லாம் நம்மாலெல்லாம் பறக்க முடியாது. சேக்கிலார் பெருமானை போன்றெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏதோ இறைவன் ஏதோ மைனஸ் மைனஸ் மைனஸ்ல ஒரு புண்ணியம் பண்ணிக்குது, அதனால இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஒரு நான் படைத்த என்னால சொல்ல முடியாது, தெரிஞ்ச மட்டில் அறிந்த மட்டில் சொல்றேன்றார். சேக்கிலாரே அப்படி சொன்னார்னா அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம்னு யோசிக்கணும். இன்னொன்னு, அப்பர் பெருமானுடைய பெருமையை எவர் கேட்கிறாரோ அவருக்கெல்லாம் கைலாய பதவி கிடைக்குமா? கை தட்டுங்கோ. ஆலய உலவார தொண்டு சீர்திருத்த கூட்டம் அப்படின்னு சொல்றது பெருமைக்கல்ல. ஆலய உலவாரம் எவரெல்லாம் செய்யறாரோ அவருக்கெல்லாம் கைலாய பதவி கிடைக்கும். பெயர்பட்டது ஆலய உலவார தொண்டு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய நாக்குன்றது அவ்வளவு சிறப்பானது. எனக்கு கூட இந்த தலத்தில் ஒரு 3-4 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி நாவுக்கரசர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. பாரதம் பேசின பொழுது நினைக்கிறேன், ஒரு 4 வருஷத்திற்கு முன்னதாக நினைக்கிறேன். நாவுக்கரசர் பட்டம் இங்கே தான் கொடுக்கப்பட்ட ஆலய உலவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தின் மூலியமாக தான் நாவுக்கரசர் பட்டம் கொடுத்தாங்க. அப்போ இன்னொன்று, ஒரு அடியாரனுடைய பெயரை சொல்லி, ஒரு அடியாரனுடைய பெயர் பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரிய மால் உந்தியில் வந்தோன், கரிய மாலோ அலை கடலில் துயின்றோன், அலை கடலோ குருமுனி கமண்டலத்துள் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் இறைவன் பாகத்து ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. அப்ப யோசிக்கணும்ல, இவர் பெருமையை சொல்லுறதுக்கு தொண்டர்தம் பெருமையை சொல்லுவோம். அதுவும் நாவுக்கரசர் பெருமையை சொல்றதுக்கெல்லாம் எது என் ஆயுசு போதாது. எனக்கு கடவுள் 400 வயசு கொடுத்தாலும் 400 வயசு வரைக்கும் சொல்லிட்டே இருக்கலாம் நாவுக்கரசர் பெருமையை. அவ்வளவு இருக்கா அவருடைய பெருமை. ஒரு பாட்டுக்கு பொருள் சொன்னாவே ஆயுசு முடிஞ்சு போயிடும். அவ்வளவு பொருளை கொடுத்திருக்கிறார், அவ்வளவு அனுபவித்து இறைவனை பாடியிருக்கிறார். சிவபெருமான் கிட்ட எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்க, சிவடியார்கள் எல்லாம், சுவாமி உங்களுக்கு ஞான சம்பந்தரை பிடிக்குமா, அப்பரை பிடிக்குமா, சுந்தரரை பிடிக்குமா, யாரை பிடிக்கும் சொன்ன? அப்போ அதுக்கு அவர் சொன்னார், இந்த ஞான சம்பந்தம் இருக்கானே அவன் 10 பாட்டு பாடிட்டு 11ஆவது பாட்டு தன்னையும் சேர்த்து பாடிப்பான். நீங்கள் எல்லாத்துலேயும் பாடுங்க, கடைசியில் 11ஆவது பாட்டு ஞான சம்பந்தன் சொல் அப்படின்னு போட்டிருப்பார். எல்லா பாட்டுலையுமே பதிகத்திலையும் எல்லாத்துலேயும் போட்டிருப்பார். சுந்தரர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் பொருள் வேணும் இப்படிதான் பாடிட்டு இருப்பார். ஆனால் என்ன பாடுறவன் ஒரே ஒருத்தன் தான். யார் அவன்? நாவுக்கு அரசர். அவருக்கு பேரே என்னது?
நாவுக்கு அரசர். அரசர்களையே சிறந்த அரசர் யாரு? நாவுக்கு அரசர். இறைவனை பாடியே இருந்தார். அதை விட இன்னொரு பெருமை என்ன? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு இல்லையா? இந்த அடியார் பேரை சொல்லியே ஒருத்தர் போயிட்டார். யார் அவரு? திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. எதுக்கு? அப்பூதி அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான் என்ன பண்ணாரு? வாழை மரத்துக்கு நாவுக்கரசு, தென்னை மரத்துக்கு நாவுக்கரசு, இந்த தூணுக்கு நாவுக்கரசு, வாசுபடிக்கு நாவுக்கரசு, பிள்ளைகளுக்கு நாவுக்கரசு, சொம்புக்கு நாவுக்கரசு. அவர் எதெல்லாம் பயன்படுத்துறாரு அவ்வளவு நாவுக்கரசு. உடனே கேட்டுறாதீங்க, பொம்பளை புள்ளை ஆம்பளை புள்ளையா பிறந்தா நாவுக்கரசரு, பொம்பளை புள்ளையா பிறந்தா நாவுக்கரசி. இப்படி சொல்லி 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 சொல்லியேதான் அப்பூதி அடிகள் என்ன பண்ணார்? கைலாயத்துக்கு போனார். அப்ப அந்த நாவுக்கரசரனுடைய பெருமை என்னன்னு நம்ம எல்லாம் சொல்லிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த இருக்க 1.5 மணி நேரத்தில் என்னால சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா முடியாது. அதான் நிஜம். அப்போ ஒரு அடியாருடைய பெயரை சொல்லி 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 சொல்லியே ஒரு அடியார் கைலாயத்துக்கு போனார்னா அப்ப அவை பிராட்டி சொன்னதுல ஏதாவது பிழை இருக்க? தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே உண்டா இல்லையா? அப்ப அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான் இந்த நாவுக்கரசர். சரி, அவர் எப்படி அவதாரம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அவதாரம். நேத்தைக்கு சொல்ல ஒரு சில விஷயம் விட்டேன். இந்த சிலாதன முனிவரனுடைய மகன் நந்தியம்பெருமான்னு சொன்ன இல்லையா? அவருடைய சீடர்கள் 8 பேர். அதுல சனகர், சனாதனர், சனந்தகுமாரர், சனந்தனர், வியாக்கரபாதர், பதஞ்சலி, சிவயோக மகாமுனி, திருமூலர், இவங்க 8 பேரும் நந்தியம்பெருமானுடைய அடியார்கள். அடியார்கள் இல்ல, சீடர்கள். அப்போ நந்தியம்பெருமான எவ்வளவு உயர்வாக இருக்கணும்னு யோசிக்கணும். ஒண்ணு, இந்த திருவையாறு தலத்துல தான் இதெல்லாம் நடந்தது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவர் நந்தியம்பெருமான். அதுபோல நாவுக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய பெருமான் எந்த தலத்தில் அவதாரம் செய்கிறார்னா திரு ஆதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாம்பூர் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். அந்த திருவாம்பூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு உரிய அப்பா பேர் புகழனார். அப்பா பேரு புகழனார், அம்மா பேரு மாதுக்கினியார். இப்பெல்லாம் பேர் வைக்கிறாங்க, வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. முகேஷ், ராகேஷ், அப்புறம் என்னது ரமேஷ், அப்புறம் எல்லாம் கேசு கேசுன்னே வைக்கிறாங்க. வடமொழியினுடைய அர்த்தம் என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதோ பேர் வச்சுக்கிறோம், ஆனால் தமிழ் பேர் வைக்க மாட்டேன்றோம். அந்த காலத்திலேயே எப்படி பேர் வைத்திருக்கிறார்கள் பாருங்க. புகழனார், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றாமை எது? தோன்றலின் தோன்றாமை நன்று. யார் சொல்ற? வாழ்ந்தா புகழோடு வாழணும், இல்லைன்னா வாழக்கூடாது. வாழ்ந்தா புகழோடு வாழணும், இல்லைன்னா வாழக்கூடாது. அப்படி சொல்லக்கூடிய புகழனார் அப்படின்ற பெயரை வைத்து அவருக்கு மாதுக்கு இனியார். பெண்களுக்கு பேர் பாருங்க என்னமா வச்சிருக்கிறார் அந்த காலத்துல. மாதுக்கு இனியார், பெண் கூட்டத்துக்கு இனியவரான். மாதுக்கு இனியார் பேர் எவ்வளவு அழகா இருக்கு. இப்பெல்லாம் பேர் வைக்கிறாங்க, அப்படியா வைக்கிறா? என்னமோ வைக்கிறா, வாயிலே நுழைய மாட்டேந்து. அதை வேற நெட்ல ஆராய்ச்சி பண்ணி என்னென்னமோ பண்ணி பேர் வைக்கிறாங்க, என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. அப்போ மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். ஒரு கணவர் என்கின்றவருக்கு மனைவி அமைவது இறைவனுடைய வரப்பிரசாதம். அப்போ புகழனாருக்கு மாதுக்கு இனியார் அமைந்தது வரப்பிரசாதம். ஏன் அப்படி சொல்லணும்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொன்னலையா? மனைவி தாய்க்கு பின் தாரம். அதே மாதிரி பெண்களுக்கு அழகு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அழகு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. உள்ளம் அழகாக இருக்கணும், மனம் அழகாக இருக்கணும். அப்போ இனிமையா பேசணும். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஆமா நம்ம வீட்டில் கட்டி வச்சிருக்கிற மாதிரியே பேசும். அம்மா ஒரு காஃபி எத்தனை வாட்டி குடிப்பேன்?
போங்க பால் இல்லை வாங்கின்னு வந்து கொடுத்து 3 மணி நேரம் கழித்து காப்பி எடுத்துன்னு வர. ஏம்மா நான் கேட்டு 3 மணி நேரம் ஆச்சு, சாப்பாடே ரெடி ஆகிருக்கும். சாப்பாடு இன்னும் ஆகலை, காப்பி கேட்டீங்களேன்னு சாப்பாடு லேட்டாக பண்ணலான்ட்டு காப்பி தான் இப்போ வச்சிருக்கேன், அப்புறமா தரேன் சாப்பாடு, முதல்ல காப்பியை குடியுங்க அப்படின்பா சில வீடுகளில். அப்போனா என்ன அர்த்தம்? அதுதான் பழமொழி சொன்னாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அப்போ அந்த மனைவி என்கின்றவள் சரியாக அமையணும் என்பது உண்டு. பேர் வச்ச மாதுக்கு இனியார், பேர் வைங்க, நல்ல பேர். பிள்ளைங்களுக்கு பேர் வச்சா இதெல்லாம் பேர் வைக்கணும். இதெல்லாம் வரலாற்றில் பார்த்து, நான் புராணத்தில் பார்த்து இந்த மாதிரி பேர் வைக்கணும். இப்போ அந்த மாதிரி பேர் வச்சாங்க. ஏன்னா புளோட்டோன்னு சொல்லக்கூடிய ஒருவர் சாக்ரட்டிஸனுடைய மாணவர். அவர் எல்லாரும் மீட்டிங் போட்டாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுக்கு பிளேட்டோ போகிறார். போனவர்கிட்ட கேட்டாங்க, உலகத்தில் எந்த பெண் அழகுன்னாங்க. எல்லாம் ஒரு நடிகர் பேரை சொல்றான், ஒரு நடிகையினுடைய பேரை. பிளேட்டோ சொன்னார், எல்லாம் ஒரு நடிகை பேரை சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் பொய்யின்னார். என்ன சுவாமி சொல்றீங்க, பொய்யா? ஆமாம். அப்போ உலகத்தில் பெண், எந்த பெண் அழகு? என் மனைவிதான் அழகு, மற்றவெல்லாம் எவன் அழகா இருந்தா எனக்கு என்னையா? கை தட்டுங்களேன். பிறர் மனை நோக்கா உண்டா இல்லையா? மற்றவன் பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு என்ன, அழகு இல்லைன்னா எனக்கு என்ன? என் மனைவி அழகா இருக்கால, அதானே எனக்கு பெருசா இருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்? சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த காம்படிஷன் நடக்குது, நீங்களும் வாங்க உட்காருங்கன்னு உட்காந்து அந்த அழகி போட்டியை பார்ப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், என்ன அழகா இருக்கா, பொண்டாட்டி பக்கத்தில் உட்கார வச்சுக்கின்னு என்ன அழகா இருக்கான்னு அவன் என்ன பண்ணணும்? என்னை விட அவன் அழகான்னு 2 கேள்வி கேட்கணும். அவன் கேட்க மாட்டேன்ற தைரியத்தில் தான் இங்கே உட்காந்து இவர் சொல்றாரு, என்னென்ன என்ன அழகா இருக்கா பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறர் மனை நோக்கா. காரைக்கால் அம்மையார் ஏன் தெரியுமா? பரமதத்தர் தன் இளமையை, அதாவது வேண்டான்னு விட்டுட்டார். அங்க ஒரு பெண்ணை மதுரைக்கு போன இடத்துல கல்யாணம் பண்ணிட்டார். வேண்டான்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா எதை பற்றி யோசிக்கல. சிறு வயது முதல் கொண்டு உன்னை நான் வணங்குவது நிஜமாக இருக்குமே, ஆனால் எனக்கு பேய் உருவத்தை கொடுன்னு கேட்டா. ஒரு செகண்ட்ல உடம்பு கற்பூரம் கரைவது போல கரைஞ்சது. அதுக்கு யாருக்காவது அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா என் இளமை இருக்கேன், அதை பார்த்து வேறொரு ஆடவருடைய மனதில் ஆசையை நான் தூண்டக்கூடாது. அது தூண்டினால் அது ஒரு பாவம். சில பேர் என்ன நினைப்பேன் சொல்வேன், இவ்வளவு அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டான், ஏம்மா நீ என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறியா? கேட்டா என்ன பண்றது? அப்ப அவனுக்கு என் மேல ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு கண்ணு இருக்கு, அது காமத்தை தூண்டுவதாகத்தானே அர்த்தம். அதனால யாருக்கும் நான் அந்த எண்ணத்தை கொடுக்க வேண்டாம். பேயின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், எல்லாருக்கும் ஒரு இரக்கமாவது வரும் இல்லையா? அதனால அந்த உருவத்தை வாங்கிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி மாறணுமா? அப்ப பெண் என்று சொல்லக்கூடியவளுக்கு ஒரு உதாரணம் இங்க மாதுக்கு இனியாரை காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா நம்மள எல்லாம் என்ன கேட்போம், ஏதாவது விசேஷம் உண்டா? அதானே. முதல்ல அக்கா பிறந்தாங்க, திலகவதியார்னு பேர் வச்ச அந்த மாதிரி பேர் வைக்கணும். என்ன பேரு? திலகவதியார் பேர் வச்சாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிஞ்சது. அப்பவே 3 வருஷம் பிரேக் கொடுத்துக்கிறாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா இருக்கும். நம்ம வீட்டில் அடுக்கு சட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், வயிற்றுலையும் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி உண்டு. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க. ஒன்று கண்ணே கண்ணு. இப்பெல்லாம் 1க்கு மேலே வேணான்றாங்க. அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்போ இங்க 3 வருஷத்திற்கு பிறகு மருள் நீக்கியார் என்று சொல்லக்கூடிய நாவுக்கரசு பெருமான் அவதாரம் செய்தார். இப்போ வளர்றாங்க. அப்படி வளர்கின்ற பொழுது இவர் பிறந்து கொஞ்ச நாள் ஆனது. திலகவதியாருக்கு கலிப்பகையாரை நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. மங்கை பருவம் வந்தது, நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணதுமே அப்பா அம்மா போய் சேர்ந்து விட்டா.
அப்பா அம்மா போய் சேர்ந்த உடனே இந்த அம்மா திலகவதியார் சரி கல்யாணமா நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்களே, எப்படியும் அவர் நம்மள கல்யாணம் பண்ணிப்பார்னு போருக்கு போன கலிப்பகையார் வீர மரணம் அடைந்து விட்டார். பேர்ல மட்டும்தான் திலகவதி என்கின்றது இருந்ததே தவிர நெத்தியில திலகம் வைக்க முடியல. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இறந்து போனதுனால அந்த அம்மையார ஒதுக்கிட்டா, கல்யாணம் ஆகல. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சாவே அந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சதா அர்த்தம். அதனால என்ன பண்ணிட்டா, ராசி இல்லாதவ இன்னைக்கும் அந்த சிலதெல்லாம் உண்டு தானே, எதிர்க்க வந்தாவே சில பேர் வரமாட்டா, என்ன ராசியோ தெரியல அப்படின்பா, அந்த மாதிரி உண்டு. அந்த அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டா. அது இதுலயாவது பரவாயில்ல, பிராமணர்கள் இன்னும் மோசம், மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வச்சுடுவாங்கன்னு அந்த காலத்துல. இப்ப இல்ல, அப்போ பெண் என்று சொல்லக்கூடியவன் அந்த அம்மாவுக்கு திலகவதின்னு பேரு. திலகம் வைப்பதற்கு கடவுள் விதி வகுக்கல, திலகம் வைப்பதற்கு இல்லை. சரி, இப்ப என்ன செய்யலான்னு பார்த்தா அந்த அம்மா தன் பிராணனை விடுறதுக்கு போறா. தம்பி வந்து காலில் விழுறாரு. அக்கா, அப்பா அம்மா தான் விட்டுட்டா, நீங்களும் என்ன விட்டுட்டு போறீங்களா? உங்களை நான் தாயாக நினைக்கிறேன், தந்தையாக நினைக்கிறேன், இந்த தம்பிக்காக கோசரம் வாழணுமேன்னு அந்த அம்மா வாழ்றா திலகவதியார். அப்படி வாழ்ந்து வருகிற பொழுது தம்பி பார்த்தார், சைவ சமயம், இவங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சைவ சமயத்துல. ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், அப்பா அம்மா இறந்துட்டார், இப்ப நிச்சயதார்த்தம் பண்ண அவரும் இறந்துட்டார். அதனால இந்த அம்மா அதிகை வீரட்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்துல சிவன் கோயிலை பெருக்கிறது, கூட்டுறது, தண்ணி கொடுக்கறது, கோலம் போடுறது, இந்த வேலையை செய்து தம்பியும் காப்பாத்திட்டு வர வச்சு அந்த நேரத்தில் இவர் சமண சமயத்துக்கு போயிட்டார். ஆனா போனாலும் மனசெல்லாம் அவருக்கு இவர் வெளியே இருந்துச்சான். யார் பேர்ல? இறைவன் சிவபெருமான் பேர்லயே இருந்துச்சான். அப்போ அங்க போனார். போன உடனே இந்த அம்மா பார்த்தா மனசுக்குள்ள வருத்தம் இந்த அம்மாவுக்கு. தம்பி வந்து சமண சமயத்துக்கு போயிட்டான். கொல்லாமைன்னு சொல்லுவாங்க சமண சமயத்துல. அதை விட இன்னொன்னு தெரியுமா, அந்த மயில் இறகு ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க கையில, அதை விசிறிக்கினே போவாங்க, காலில் இருந்து அப்படி விசிறினே போவாங்க. அப்படி விசிறி கொண்டே போவாங்க. என்னன்னு கேளுங்களேன், ஈ எறும்பு கொசு எதுவும் மாட்டி எங்க பாதத்துல செத்துடக்கூடாது. நாங்க அப்பேற்பட்ட சமண சமயத்துல இருக்கிறவங்க. ஞான சம்பந்தர் கூட 5000 பேர் இந்த மடத்துக்கு தீ வச்சான். கொல்லாமைன்னு ஒரு புழுவையும் பூச்சியும் கொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடிய வாய் தான் பேசுனதே தவிர, அதான் பெரியவங்க சொல்லுவீங்களே, என்னது பகலெல்லாம் எது ராமாயணம், பகலெல்லாம் ராமாயணமா, ராத்திரி எல்லாம் ராமாயணம், பொழுது வெடிஞ்ச உடனே இட்ரா பெருமா கோயில சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையாகுது இங்க. அப்போ சொல்லுவது மட்டும்தான் அந்த செயல்ல இருந்ததே தவிர செயல் அப்படி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், சொல்லுவது எல்லோருக்கும் எளிதான், ஆனா சொல்லிய வண்ணம் செயல். அப்பனா என்ன அர்த்தம், சொல்லியபடி நடக்கணும் ஒவ்வொரு மனிதரும். சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு வார்த்தை நான் சொல்றேன்னா அப்ப நான் அதன்படி நடந்து காட்டணும். 110% நான் அதை நடக்கணும். அதே மாதிரி இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடியவர்கள் 1000 பேர் கேட்டாலும் ஒரு 10 பேராவது அதன் வழியை பின்பற்றணும். அப்பதான் யாரு நாவுக்கரசர் மாதிரி நம்மாலையும் வாழ முடியும், நமக்கும் கைலாய பதவி கிடைக்கும்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. இப்போ அந்த அம்மா பார்த்தா சிவபெருமான் கிட்ட வேண்டா, சுவாமி என் தம்பி அந்த மதத்துக்கு போயிட்டானே. சிவபெருமான் கனவுல வந்து சொல்றார், திலகவதியார் கனவுல, நீ ஒன்னும் கவலைப்படாத, சில பேரை நான் கொடுத்து வர வச்சுக்குவேன். ஓலை கொடுத்து, சூலை கொடுத்து, பாலை கொடுத்து, ஒவ்வொருத்தரையும் நான் எப்படியும் வர வச்சுக்குவேன். ஏன்னா அவங்கெல்லாம் என் அடியார்கள் இல்லையா. இவரு முன் ஜென்மத்தில் என்னவா இருந்தார், வாகீசர் என்கின்ற நாமத்தோடு இருந்தார். எங்க கைலாயத்தில் இருந்த ஒரு முனிவர் பெருமான். ராவணன் சும்மா இல்லை, இந்திரங்கிட்ட இருந்து தேரை திருடனான். இந்திரன் ஞால தேர் திருடனான். அந்த திருடியவன் என்ன பண்ணான்னா, இன்னைக்கும் இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்குதானே, இன்னைக்கும் கையிலை மலை மீது நேரடியா பிளைட் போகாது. இன்னைக்கும் கைலை மலை மேலே பிளைட் பறக்காது, பறவைகள் பறக்காது. இன்னைக்கும் பிளைட் வந்து அப்படி சுத்திட்டு தான் போகும்.
இன்னைக்கும் எந்த ஃப்ளைட் போனாலும் சரி, இன்னைக்கும் கைலை மேலே வந்து இன்னைக்கும் ஃப்ளைட் பறக்கவே பறக்காது. எந்த ஒரு ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி சுற்றிட்டு தான் போகுமே தவிர, ஒன்று இடமா இருக்கும் இல்லைன்னா வளமாக இருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் அந்த மலையை அப்படி சுற்றி தான் போகவே முடியாதான். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இப்போ அப்படிப்பட்ட இவன் என்ன பண்ண, இந்திரனால தேர் அப்படி விடுறான். இது என்னடா இது, எவனும் இங்கே விடுறான்னு நந்தியம் பெருமான் பார்த்தாரு. யார் நீ, சுத்திட்டு போ. நான் யார் தெரியுமா, நீ யாரா வேணா இரு, நான் இலங்கை அதிபதி ராவணேஸ்வரன். முதல்ல அவனுக்கு ராவணன் தான் பேரு, அப்புறம் தான் ஈஸ்வர பட்டம். அப்போ சொல்ல உடனே அடுத்த, நீ யாரா வேணா இரியா, சுத்திட்டு போயா. மேலே போனார். போன அடுத்த வினாடி பார்த்தார். அப்படியா, சரி போ, அதுக்குரிய தண்டனைய நீ அனுபவி அப்படின்னு ஒரு மேலே போகும்போது ஒரு அழுத்தினார் சிவபெருமான். எங்க கையில மேல அப்படி ஒரு அழுத்தின உடனே மலைக்கு இடையில மாட்டிக்கிட்டான் ராவணன். இப்படி மாட்டிக்கிட்ட அடுத்த வினாடி பார்த்தார். இந்த மாட்டிட்டு இருந்தா ஃபுல்லா அழுத்தி இருப்பார் சிவபெருமான். இந்த அம்மாக்கிறால, அம்மா மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா, முதல்ல அம்மா தான். குழந்தை எங்க போயிடுவானோன்னு நினைச்சு, யாரு, ராவணன் குழந்தை எங்க போயிடுவானோன்னு நினைச்சு வீட்டுக்கார கட்டி பிடிச்சிக்கினான். அம்பாள் கட்டி பிடிச்ச உடனே சிவபெருமான் சும்மா இருப்பாரு. என்னையா இது, இவ வேற இந்த நேரத்தில் கட்டி பிடிக்கிறா, எப்பெல்லாம் நான் கூப்பிட்றேன்னா அப்பெல்லாம் கட்டி பிடிக்க மாட்டேன்றா, இந்த நேரம் பார்த்து நான் வதம் பண்ணலாம் சம்காரம் பண்ணலான்னு கட்டி பிடிச்சுன்னு இருக்கா. என்னமோ இதில் காரணம் இருக்கு, பண்டை தவம். இல்லைன்னா அன்னைக்கே போயிருப்பான் ராவணன். பண்டை தவம். அப்போ இந்த அழுத்துறார். அழுத்துறவனே இந்திரனால தேரு, இவனால மூச்சு உடம்புல 20 தலை நசுங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, கை காலெல்லாம் நடுங்குது, நசுங்குறான். அப்போ பக்கத்துல வாகீச முனிவர், யாரு, இந்த நாவுக்கரசர். அப்போ வாகீசராக அங்க இருக்கிறார். பாட தெரியுமா? தெரியுமே. அப்ப என்ன பண்ணு, அவனை 2 பாட்டு பாடுவார், விட்டுருவான். என்ன பண்ணு, பாடு. ஐயோ எனக்கு இசை இல்லைன்னா பாட தெரியாதன. ஒரு தலையை எடுத்து நரம்பை, உடம்புல இருக்கக்கூடிய நரம்பை எடுத்து அதை வச்சு வீணையாக வாசித்து அதை கரைய வைத்த பொழுது இறைவன் விட்டுட்டார். அப்ப பாடுன்னு சொல்லி கொடுத்தவர் யாரான்னா இவர் தான். யாரு, வாகீசர். அவரை பார்த்த உடனே இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, காட்டி கொடுத்தல்ல, எனக்கு பாட்டு பிடிக்கும்னு சொன்னல்ல, அதனால போய் நீ பூமியில் அவதாரம் பண்ணி பாடிட்டே இருப்போம். அதனால தான் அவருக்கு பேரு நாவுக்கு அரசர். எப்படி, நாவுக்கு அரசராக வந்து இங்க அவதாரம் செய்கிறார். அதனால தான் முதல் பாட்டிலேயே நமக்கு யார் கொடுத்தா, சேக்கிழார் பெருமான் சொல்றாரு இல்லையா, நாவுக்கு அரசர் வளர் தொண்டின் நெறிபட வரு ஞானத்தவர் வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமத்துடன் பெரு சீர் பருவல் இன்றே பேர் உலகில் ஒரு நாவுக்கு உரைசை உண்மை உரைத்தேன் அப்படின்றார். ஒரு நாவால என்னால் அந்த நாவுக்கரசரனுடைய பெருமையை சொல்ல முடியாது அப்படின்னார். இப்ப இவர் சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார், முன் ஜென்மத்தினுடைய பண்டை தவம், அதனால அவன் நிச்சயமா என்கிட்ட வந்துருவான், நீ ஒன்னும் கவலைப்படாதே, அவனுக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வேன் அப்படின்ட்டார். என்னைக்கு செய்வாரோ தெரியல. அது வரைக்கும் அவரை வழிபாடு பண்ணோன்னு திலகவதியார் வழிபாடு பண்ணார். இப்போ சமண சமயத்தில் இவர் இருக்கார். அப்படி இருந்த பொழுது இவருக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, தாங்க முடியாத சூளை நோய், வயிற்று வலி. அக்கா கிட்ட சொல்றார், அக்கா எனக்கு வயிற்று வலி தாங்க முடியலக்கா, ஏதாவது மருந்து கொடு. ஏன்னா ஏற்கனவே இங்க சமண சமயத்துல எல்லா மருந்தும் கொடுத்துட்டா, எல்லா மந்திரமும் போட்டுட்டா, எல்லா மந்திரத்தையும் சொல்லிட்டா. ஆனா இன்னும் வயிற்று வலியே போன பாடில்லை. அவன் கொடுத்தவன் தானே எடுத்தாதானே உண்டு. கொடுத்தவர் எங்கேயோ இருக்க, ஏதோ ஒரு இடத்துல போய் நீ உட்கார்ந்து இருக்க, என்ன பண்றது? திலகவதியார் சொல்லிட்டார், அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். அதுவோ சமண சமயம், அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். நானும் சைவ சமயம், நான் இங்க இருப்பேன். வேணும்னா நீ இங்க வா, வேணும்னா நீ இங்க வா. உடனே அங்கிருந்து புறப்பட்டு யாருக்கோ
விளக்கம் சொல்லாம கொல்லாம சமண சமய மடத்துல இருந்து வந்துட்டார். வந்தவர் அக்கா கிட்ட, அக்கா என்னால தாங்க முடியல, சரி வா அப்படின்னு தான் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரட்டான தலம் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு உள்ளே இந்த அம்மா அழைச்சிட்டு போறா. உள்ள அழைச்சிட்டு போனா, அழைச்சிட்டு போய் குருவாக இருந்து கொஞ்சம் விபூதி கொடுத்தா தம்பிக்கு. குருவா இருந்து கொஞ்சம் விபூதி கொடுத்தா. அப்படி விபூதி கொடுத்த உடனே அதுல வாயில போட்டுட்டார். வாயில போட்டுக்கிட்டார். போட்டு அப்பயும் கொஞ்சம் வயிற்று வலி இன்னும் என்ன இருக்கு, தீரல. அப்பதான் அந்த அக்கா சொல்ற, பாடு பாடுன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், நீ அங்க பாடுறதுக்கு தானே இங்க வந்து சிவபெருமானுடைய திருவாயினால் பாடு அப்படின்னு உடனே அப்பதான் சொல்றார், கூற்றாயினவாறு விளக்கிலேர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே பாடினார். பாடி அடுத்த வினாடி பார்த்தார், அப்பயும் சூளை நோய் போன மாதிரி இல்லை, வயிறு வலிச்சுனேகுது. அப்பதான் இன்னொரு பாட்டு பாடுறார், சலம்போடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உனை மறந்தறியேன், உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பலிகொண்டு உழல்வாய் உடலுள் உரு சுலை தவிர்த்து அருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. என்னாச்சு, சூளை நோய் பறந்து போச்சு. வயிற்று வலி இருக்கிறவங்க எல்லாம் இந்த பாட்டு படிக்கணும். வயிறு வலிக்கிறவங்க எல்லாம் இந்த 10 பதிகம் முதல்ல நாவுக்கரசு பெருமான் பாடிய இந்த 10 பதிகம் படிச்சிட்டீங்கன்னா வயிற்று வலி கண்டிப்பா தீரும். அப்பேற்பட்ட ஒரு பதிகம் பாடி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார், சூளை நோய் மாறிவிட்டது. இந்த சில காட்டி கொடுக்கிற கும்பல்னு இருக்கும்ல, அப்பவே இருந்துருது, அப்பவே காட்டி கொடுக்கறதெல்லாம் இருந்துரு. இந்த சமண சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, நேரா போய் மகேந்திரவர்ம பல்லவன் கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க, அவனை போய் நான் கூப்பிடுவோன்னாங்க. அவனை போய் கூப்பிட்டேன். நாமார்க்கும் அல்லோன் நமனை அஞ்சோம், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நான் பயப்படணும்னா ஒண்ணு சிவபெருமானுக்கு தான் பயப்படணும், மற்றவங்களுக்கு எல்லாம் பயப்படணும் அவசியம் இல்லைன்னார். ஓ, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான? ஆமான்னு சொல்லிட்டான். அப்படின்னு அவனை என்ன பண்ணலாம், கொல்லலாம். எப்படி கொல்லலாம், சுண்ணாம்பு கால்வாயில கொண்டு போய் போட போறாங்க. கொதிக்கும், இந்த சுண்ணாம்பு வேக வச்சு பார்த்திருப்பீங்க எப்படி இருக்கும், சுண்ணாம்பு கால்வாயில கொண்டு போய் வேக வைப்பாங்க. இந்த வேக வச்சு அப்படி போடுவாங்க, கொதிக்கும். அதுல கொண்டு போய் இவரை போட்டாங்க. சுண்ணாம்பு கொதிக்கக்கூடிய அப்படியே எரிஞ்சு இதெல்லாம் அப்படியே தோல் பிச்சுன்னு வந்துடும். ஆனா இவர் என்ன பண்ணார், அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, நேரா கொண்டு போய் போட்டாங்க. போட்ட அடுத்த வினாடி அவர் பார்த்தார், அவ்வளவுதானே, போட்டுக்கோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், நீ பண்றத பண்ணு, நான் ஒன்னும் பண்ணல, எனக்கு இறைவன் துணை இருக்கிறார். யார் இருக்கிறார், இறைவன் துணை இருக்கிறார், அதனால எனக்கு ஒன்னும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு 7 நாள் அதுக்குள்ளார இருந்தார். எத்தனை நாள், 7 நாள். 7 நாள் இருந்த பொழுதுதான் இவர் பார்த்தாங்க, இவங்க எல்லாம் என்ன நினைச்சுன்னுக்குறாங்க, எல்லாரும் வெறும் எலும்பு கூடுதான் மிச்சம்னு நினைச்சுன்னுக்குறாங்க. எலும்பு கூடுதான் மிச்சமா இருக்கும். 7 நாள் கழிச்சு அந்த சுண்ணாம்பு கால்வாயை போய் திறந்து பார்க்கறாங்க, கிழங்கு மாதிரி அப்படியே கொழு 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 கொழுன்னு உக்கானுகிறார். எப்படிங்கிறார், கிழங்கு மாதிரி கொழு கொழுங்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணையிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே.
எப்படி இருக்கும்? ஈசனுடைய நிழல் மாதிரி அவருக்கு எப்படி இருக்கான்? குழு 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 குழுன்னு இருக்குதான். அதுக்கு என்ன அர்த்தம்? மாசில் வீணையும், மாசில் வீணையும் காதுக்கு இன்பமா இருக்குதான். எதை சொன்னா? சிவாய நம சொன்னா எது இருக்கு? வீணை வாசிக்கிற மாதிரி இன்பமா இருந்துச்சாம். மாலை மதியமும் கண்ணுக்கு மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு இனிமையா இருக்குமா? எது? சூரியனுடைய ஒளி. வீசு தென்றலும், இந்த தென்றல் வீசுற பொழுது எங்கேயோ இருக்கிற மல்லிப்பூ வாசனை இந்த மூக்குக்கு கம 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 கமன்னு வரும். இல்ல இறைவனுக்கு சாத்தப்பட்ட தீப தூபங்கள் அந்த வாசனை, சாம்பிராணி வாசனை, ஜவ்வாது வாசனை கம கமன்னு வரும். வீங்கில வேணிலும் இந்த உடம்புக்கு காத்து சில்லுன்னு அடிக்கும் போது இப்ப எல்லாம் நமக்கு எப்படி இருக்கு? பிரசங்கம் எப்போ முடியும்னு தெரியல. முடிஞ்ச உடனே போய் நல்லா ஒரு காஷ்மீர் கம்பளியை போத்து இழுத்து நல்லா சுட 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 ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு, புதினா சட்னியில் 2, தேங்காய் சட்னியில் 2 சாப்பிட்டுட்டு இழுத்து போத்திண்டு தூங்கணும் அப்படின்னு தோணும். அந்த காத்து சில்லுன்னு அடிக்கிற பொழுது இந்த உடம்புக்கு இனிமையாக இருக்கு. மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதேன்னார். அப்பனா என்ன அர்த்தம்? பொய்கையில இருக்கக்கூடிய அந்த நீருக்கு சுண்ணாம்பு கால்வாயில போட்டிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய நீரை 7 நாள் இவர் பருகும் பொழுது எப்படி இருக்கான்? அந்த கங்கை தீர்த்தம் என்று சிவபெருமானுடைய திருமுடியிலும் அந்த கையில் இருக்கிற கமண்டலத்தில் இருக்கிற நீரை பருகினால் அந்த நாவுக்கு எவ்வளவு சுவையாக இருக்குமோ அப்படி இருந்ததா. அதனாலதான் சொன்னார் ஈசன் எந்தை இணையடி நிழலே என்னார். சொன்ன பார்த்தா என்ன இவன் இன்னும் ஜாகலியா? இந்த சமண சமயத்தில் இந்த கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலேம்பாங்க. இந்த சமண மதத்தில் சொல்கிறான், நம்ம மந்திரத்தை சொல்லி தப்பிச்சிட்டான், நம்ம மந்திரத்தை சொல்லி என்னமோ தப்பிச்சு விட்டான் அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த 7 நாள் சாதாரண விஷயம் கிடையாது. கொதிக்கக்கூடிய சுண்ணாம்பில் விட்டால், சாதாரணமாக கொதிக்கிற சுண்ணாம்பில் இந்த விரல் விட்டிங்கன்னா இது உருவிட்டு அப்படியே வந்துடும், இந்த சதை அப்படியே எடுத்துரும். அதில் 7 நாள் அவர் இருந்திருக்கிறாருன்னா யோசித்து பாருங்க. மதுரைக்கு நீங்கள்லாம் போயிருக்கீங்க தானே? இந்த மதுரையில் முனீஸ்வரர் கோபுரத்துக்கு மொட்டை கோபுரம்னு ஒரு கோபுரம் இருந்தது பண்டைய காலத்தில். அந்த மொட்டை கோபுரத்தில் அதுக்கப்புறம் வந்தக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ இறந்த அமராவதி முதுகூர் வயனவரம் நாகப்ப செட்டியார்னு 1878 ஆண்டுல அந்த மொட்டை கோபுரத்தை அவர் தான் புனரமைப்பு செய்தார். அப்படி செய்கிற பொழுது அது மொட்டை கோபுரம் ஒரே ஒரு நிலையோட நின்று போச்சு. இந்த ஒரு நிலையோட நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேல ஒரு பலகையை தூக்கி, பலகைன்னா கல்பலகை தூக்கி போட்டாங்க. அவருக்கு எல்லா கோபுரமும் சரியா இருக்கு, ஆனா இந்த கோபுரம் மட்டும் மொட்டை கோபுரமாவே இருக்கேன்னு ரொம்ப நாள் வருத்தம். அவர் சொன்னார், ஸ்தபதிங்களெல்லாம் கூப்பிட்டு இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னார், எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கைங்கரியம் பண்றேன், இந்த கோபுரத்தை எழுப்பலாம். இந்த ஸ்தபதிங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டான்னா, நான் பண்ண மாட்டேன்ட்டான். சாமி கீழே முனீஸ்வரர் இருக்கிறாரு, மேலே ஏறினா 8வது நாள் செத்து போயிடுவார் ரத்தம் காக்கி. நீ ₹1,00,000 கொடுத்தா என் பொண்டாட்டி பிள்ளைகளாம் யாரு, நாங்கள் யாரும் பண்ண மாட்டோம்னார். உடனே இவர் சொன்னார், நாகப்ப செட்டியார் சொல்றார், ஐயா நீங்க ஒன்றும் யாரும் பண்ண வேண்டாம், நான் போய் பண்றேன், நான் உசுரோட இருந்தா அந்த தொடங்குங்கோ. இவர் நேரா போனார், மீனாட்சி கிட்ட போனார், வணங்கினார், 2 கல்லை எடுத்தார், மஞ்சள் பூச்சினார், குங்குமம் வச்சார். அதுக்கப்புறம் மீனாட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு மாலையை தூக்கி அந்த கல்லு மேல போட்டார், 2 கல்லையும் கையில வச்சுக்கினார், அந்த மாலையும் தூக்கிக்கிட்டார், நேரா போனார், ஒரு ஏணியை போட்டார், ஒரு தேங்காயை எடுத்துன்னு போனார். முனீஸ்வரன் கிட்ட சொன்னார், அப்பா ஈஸ்வரா நீதான் முனீஸ்வராகிறன்னு எனக்கு தெரியும், இந்த கோபுரம் மொட்டை கோபுரம்னு சொல்றேன், அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அந்த பக்கம் இருக்கிற கோபுரம் மாதிரியே இந்த கோபுரம் இடணும், அதுக்கு நீ கருணை பண்ணணும், அதுக்காக உனக்கு காணிக்கையா இந்த ஒரு தேங்காய் உடைக்கிறேன், நீ மட்டும் இந்த கோபுரத்தை எழுப்பிட்டீங்கன்னா 1000 பேர் உனக்கு தேங்காய் உடைப்பாங்க அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு அந்த முனீஸ்வரர்கிட்ட ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஏணியை தூக்கிட்டு வந்து போடுங்கன்னு ஏணி மேல ஏறினார். இந்த 2 செங்கலை கொண்டு போய் வச்சிட்டு மஞ்சள் பூசினார், குங்குமம் வச்சார், அதுக்கு மேல அந்த மீனாட்சியினுடைய எடுத்துட்டு போனார், அவருடைய அந்த அம்மாவினுடைய மாலையை போட்டார். அம்மா மீனாட்சி, இந்த மொட்டை கோபுரம் கோபுரமா வளரணும் தாயே, அந்த பக்கம் இருக்கிற மாதிரியே இதுவும் இருக்கணும் அப்படின்னா, வடக்கு சித்திர வீதியில் இருக்கிற மொட்டை கோபுரம். இப்ப அதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு வந்துட்டார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிச்சிட்டார், முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டார்.
8 நாள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 1 ஆச்சு 2 ஆச்சு, எது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, அப்படி வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. எல்லாம் சொல்லிட்டான், போயிட்டார். ஆமாம், சங்குதத்துக்கு சொல்லியாச்சு, தார தப்பட்டிக்கு சொல்லியாச்சு, பந்தல் போட்டாச்சு, அப்புறம் எல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா ஐஸ் பாக்ஸ் வந்தாச்சு, எல்லாம் ஆள் விட்டு போயிட்டார். நாகப்பர் போயிட்டார், நாகப்பர் எல்லாம் சொல்லியாச்சு. 5 மணிக்கு கதவை திறப்பாருன்னு பார்த்தா திறக்கலை. 5:30 ஆச்சு, கதவை திறக்கலை. எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க, தூக்கிறது தான் பேலன்ஸு. 5:45 மணிக்கு நாகப்ப செட்டியார் கதவை திறந்து வெளியில் வராரா? போலியா? ஐயா நீ போலையான்னார். எங்க அம்மா மீனாட்சியை நினைச்சிட்டே இருந்த 8 நாள் எப்படி போச்சுன்னு தெரியலேன்னார். நாவுக்கரசர் வரலாறாவது கொஞ்சம் முந்தியது. இது இப்போ சமீபத்தில் என்ன ஒரு 250 வருஷம் இருக்கலாம், அவ்வளவுதான் இருக்கும், அவ்வளோ ஆண்டு காலம். அதுவும் பாருங்க 1878 நடந்த கதை இது. ஆனா எல்லோரும் இறந்தார்கள். ஆனா அதை கட்டணும்னு நினைத்தவர் அவர் இறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதை 9 நிலைக்கு கட்டி அதை கோபுரம் பண்ணி முழுசா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கும்பாபிஷேகமும் அவர் கையாலே நடத்தப்பட்டது. இன்னைக்கும் சரித்திரத்துல உண்டு. இது எதுக்கு சொல்றேன்னா, 8 நாள்ல போயிடுவார்னு சொல்ற மாதிரி இவர் 7 நாள் அதுல போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா என்ன ஆகல, ஒன்னும் ஆகல. சரி பார்த்தாங்க, என்ன இவன் 8 நாளும் ஆயும் ஒண்ணுமே ஆகலையே. சரி ஒண்ணும் ஆகாத பொழுது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம்னு ஒரு யோசனையை யோசித்து பார்த்தவர்கள் பார்த்தாங்க, சரி நஞ்சு கொடுத்துருவோம், பாய்சன். பிரகலாதருக்கு அப்பங்காரனே கொடுக்கலையே, பிரகலாதரை குழி தோண்டி பூமியில புதைச்சி வச்சிடலையே. 8 நாள் கழிச்சு அவருக்கும் அதே மாதிரி தான் பண்ணாங்க, குழியை தோண்டி புதைச்சிட்டாங்க. நாராயணா 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 நாராயணான் பாராயணம் பண்ணியிருந்தார். ஆனா அவர் ஆண்டு காலமாவது ரொம்ப முன்னாடி, யாரு பிரகலாத சரித்திரமாவது ரொம்ப முன்னாடி. இது இப்ப சமீப காலம் தான். இதெல்லாம் என்ன ஒரு 2 தலைமுறை இல்ல 3 தலைமுறைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ யோசித்து பாருங்க, இப்பவும் இறைவன் திருவருள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனா நமக்கு தான் என்ன இல்ல, ஒன்னு பொறுமை இல்லை, இன்னொன்னு நம்பிக்கை இல்லை. ஒன்னு பொறுமை இல்லை, இன்னொன்னு நம்பிக்கை இல்லை. அதுதான் காரணமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ விஷம் என்று சொல்லக்கூடிய ஆழகால விஷத்தை உண்டவரனுடைய அடியாருக்கு இவங்க விஷம் கொடுக்கறாங்க. யாரு சமண சமயத்தில் கொடுக்கறாங்க, நாவுக்கரசருக்கு கொடுத்த அடுத்த வினாடி அதை பார்த்தார், உண்டார். ஆனா ஒன்னும் ஆகல. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுத பொழுது என்ன கொடுத்தார், பார்க்கடலையே கொடுத்த பெருமான் ஆழகால விஷத்தையே உண்ணப்படுறது கூட பக்கத்தில் இருக்கிற அம்மா கிட்ட சொல்லி, அம்மா ஒன்றும் பண்ணாத, அந்த கழுத்தை மட்டும் கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிக்கோ, அது கீழேயும் போகாது மேலேயும் வராது அப்படின்னு நிறுத்தினவர் அவரு. அப்பேற்பட்டவருக்கு தெரியாதா, தன் அடியார் என்று சொல்லக்கூடியவர் விஷம் சாப்பிட்டிருக்கார், அது என்ன பண்ணணும்னு தெரியாதா, ஜீரணம் பண்ணிட்டார், அமுதமாயிடுச்சு. அதே அமுதமாயிட்டது. அப்படி அமுதமானதற்கு பிறகு பார்த்தா, என்ன இவன் விஷம் கொடுத்தும் சாகலையே, விஷம் கொடுத்தும் சாகவில்லை. அப்படி இறக்காத பொழுதுதான் யானையை விட்டாங்க. யானை என்ன மிதிச்சு கொள்றது இல்லை, குடுகுடுன்னு ஓடிடலாம் யானை வர்றதுக்குள்ள. பூமியை மணல்ல தோண்டி மணல்ல இந்த கழுத்தளவு புதைத்து விட்டு இந்த யானை வந்து அப்படி ஓடி வந்து அந்த தலையை அப்படி தட்டின உடனே அந்த தலை தனியா போயிடும். அந்த தலை தனியா போயிடும். அப்படி ஒன்றும் அவ்வளோ கொடுமை. அது நினைச்சு பாருங்க, இந்த உயிர் பிரியிற பொழுது அந்த உயிரினுடைய அந்த கொடுமையை கூட அந்த உடம்பு அனுபவிக்க முடியாதான். அசைக்க முடியுமா? மண்ணுக்குள்ள மாட்டிக்கொண்ட அந்த உடம்பு அசைக்க முடியுமா? அந்த உயிர் பிரிகிற பொழுது அந்த வலியை கூட அசைக்க முடியாத அளவுக்கு கொடுமை அது. அப்ப எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாருன்னு யோசிக்கணும் நாவுக்கரசர். அப்போ அந்த யானையை அனுப்புறான் பாகன். அனுப்பி அடுத்த வினாடி பார்க்கிறார், அவருடைய நிமிர்ந்து நாவுக்கரசர் பார்க்கிறார் அந்த யானையை. பார்த்த அடுத்த வினாடி அது வந்தது நேர வலம் வந்து வணங்கிட்டு போயிடுச்சு. எங்க அப்பன் பிள்ளையார் தானே, எங்க அப்பன் பிள்ளையார் தானே, விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம், தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனிந்து.
கண்ணால் அப்படி ஒரு பார்வை பார்த்தார். டே அப்பா, நான் யாரும் இல்லை, உனக்கு நானும் சொந்தக்காரன் தான், உங்கால் தான் நானும், உங்க அப்பா அடியார் தான், நீ உன்னால முடிஞ்சா என்னை கொல்லணும்னு நினைச்சா கொன்னுக்க, இல்லை வேண்டான்னு உனக்கு விட்டுன்னா விட்டுற. அவர் அந்த யானை பார்த்தது, ஆஹா படும்பாவிங்க, என்னை விட்டு எங்க அப்பா அடியாரே கொல்ல சொல்லி இருக்கிறார்களே. பார்த்தார், என்ன பண்ணார், அது வணங்கிட்டு நேரா எவன் அனுப்புறானா அவனை போய் ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. அப்போ நாம வணங்கக்கூடிய செயல் என்பது எப்படி இருக்கும்? நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அப்படி நம்பிக்கையோடு பண்ணாங்க. சரி, இப்படி நம்பிக்கையோடு பண்ணதற்கு பிறகு அப்பயாவது விட்டாங்களா? இல்லை. கடலூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கல்லுல கட்டி கடல்ல கொண்டு போய் போட்டாங்க. கல்லுல கட்டி, என்ன நீச்சல் தெரிஞ்சு வந்துட்டா என்ன பண்றது, அதனால கல்லுல கட்டி உட்கார வச்சு, ஒரு கல்லுல கட்டி அந்த கல்லோட சேர்த்து கொண்டு போய் அப்பர் பெருமானை கடலூர்ல இருக்கக்கூடிய கரை ஏறு குப்பம் என்று ஒரு குப்பம் இருக்கு. இந்த நாவுக்கரசரை கரை ஏத்திய குப்பம், அந்த குப்பம், அந்த குப்பத்துல கொண்டு போய் போட்டாங்க. அங்க இருக்கிற கடல்ல கொண்டு போய் போட்டாச்சு. போட்ட உடனே அப்பதான் பாடுறார், நமச்சிவாய பதிகம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடுறார். சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொலை கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரஞ்சன் ஆடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. கல்லும் மிதந்துச்சான். என்ன மிதந்துச்சு? இந்த பாட்டு 10 பாடி முடிக்கிறார். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொட நாப்பினை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையேன்னார். 10வது பாட்டு இது. இந்த பாட்டு 10 படிச்சா இடுக்கனே இடரே வராத ஒரு பதிகம் அப்படின்னா அந்த பதிகம். இந்த 10 பாட்டாவது தினமும் பாராயணம் பண்ணிக்கணும். எல்லாரும் மனசுக்குள்ள பாராயணம் விளக்கேற்ற பொழுது சொல்லணும், இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஒவ்வொரு முறையும் விளக்கேற்றப்ப அந்த பாட்டை சொல்லணும் எல்லா வீடுகள்லையும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இவர் பாடினார். பாடி முடிச்ச உடனே கல்லும் சேர்ந்து மிதந்தது. எல்லாம் பார்த்தான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பார்க்கிறாங்க. பார்த்தா மட்டும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பார்த்தா மட்டும் ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? கடல்ல கல்லு மிதக்குமா? எங்க மிதந்தது? ஒரே ஒரு இடத்துல மட்டும் மிதந்துட்டு இருக்கு இன்னைக்கும். ராமேஸ்வரத்துல யாரு? வானரங்கள் என்று சொல்லக்கூடிய 70,000 வானரங்கள் கட்டிய கடலுக்கு அடியே கட்டிய பாலத்தில் இருந்து அந்த கல்லு மிதந்து கொண்டிருக்கின்றது. நீலன் அனிலன் என்று சொல்லக்கூடிய 2 பேர் ஒரு மகரிஷியின் இடத்துல போய், அப்போ முன் ஜென்மத்தில் அதுங்க குரங்கா இருந்தாங்களா, நீலும் அனிலனும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த குரங்குங்க என்ன பண்ணுமா, இவர் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவாராம். அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏரியில போட்டுருமா. இந்த குரங்குங்க இருக்கிற ஏரியில போட்டுரும். அது வடிகிற வரைக்கும் அந்த சிவலிங்கத்துக்காக காத்துட்டு இருப்பாராம். ஒவ்வொரு முறையும் இப்படியே நடக்குது. அது எப்போ? அந்த சித்திர வைகாசியில தான் தண்ணி வடியும். இவரை எடுத்துட்டு வந்து வழிபாடு பண்ணுவார், தூக்கிட்டு போய் அதை போட்டுரும். அவர் தேடி தேடி எடுத்து ஒவ்வொரு முறையும் பூஜை பண்ணார். அந்த மகரிஷிக்கு ஒரு முறை என்ன பண்றது, இந்த குரங்குகளை என்னதான் பண்றது? அவரு மகரிஷி ரொம்ப பொறுமையானவர் வேற. அவருக்கு சாபம் கொடுக்கணும்னு தோணல, இந்த குரங்குகளுக்கு ஏதாவது உபதரம் பண்ணணும்னோ எதுவும் தோணல. அவர் என்ன பண்ணிட்டார், வரமும் இதுக்கு பண்ற இடைஞ்சலைய தனக்கு வரமாகவும் சாதகமாகவும் மாத்திக்கணும்னு, இனிமேல் இந்த 2ம் கொண்டு போய் எதெல்லாம் தண்ணியில போடுதோ அதெல்லாம் மிதக்க கடவுதுன்னு கொடுத்துட்டார். அன்னையில இருந்து இவர் தூக்கிட்டு போய் அந்த குரங்குங்க போடும், இவர் போய் அதை எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணுவார். இது முன் ஜென்மத்தில் நடந்தது. இது தெரிந்ததனால ஆஞ்சநேய சுவாமிகள் என்ன பண்ணார்னா, ஸ்ரீராம ஜெயம் சொல்லி அவர்கள் கையில தான் அந்த கல்லை கொடுப்பார். அந்த கல்லை வந்து அந்த நீலன் அனிலன் என்கின்ற 2 பேர் தான் அந்த வானர கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க.
அதை போட்டு அந்த பாலத்தை அமைச்சாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதில் குட்டி குட்டி கல்லை கொண்டு போய் தான் போட்டவர் நம்ம அணில். ராமருக்கு அணில் உதவன மாதிரி அப்படின்னு பழமொழி சொல்லுவோமே, அதுதான். அதுபோல அந்த ராமேஸ்வரத்தில் மிதந்தது போல இப்ப இங்க கடலூர்ல கட்டி போட்ட இடத்துல கல்லும் சேர்த்து மிதக்குது. இப்ப கல்லு உள்ள போயிருக்கலாம்ல, திருநாவுக்கரசர் மட்டும் மேல மிதந்திருக்கலாம் இல்லையா? ஆனா ஏன் கல்லையும் சேர்த்து மிதக்க வைத்தார்னா, இந்த எவர் ஒருவர் வருங்காலத்தில் இந்த நாவுக்கரசரி என்று சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய சரித்திர கதையை படித்து இந்த பாட்டை எவரெல்லாம் பாடுகிறாரோ அவர்கள் அத்தனை பேரும் பிறவி பெருங்கடலில் நீந்துவார் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அந்த கல்லையும் மிதக்க வச்சார். அப்ப எப்படின்னு யோசித்து பாருங்க. அந்த கல்லையும் மிதக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அந்த கல்லும் மிதந்தது எதுக்கு? இந்த அப்பர் பெருமானுடைய சரித்திர கதையை அவர் பாடிய பாடல்களை எவர் ஒருவர் ஒரு பாட்டு படிச்சா போதுமா? அவர் எத்தனையோ பாடி வச்சிட்டார். அவ்வளவும் நம்ம படிக்க முடியலனா கூட, அவ்வளவும் நம்மால படிக்க முடியலனா கூட என்ன பண்ணணும்? ஒரு பாட்டு படிச்சா போதுமா? ரொம்ப பெருசா படிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை 10 பாட்டும் படிக்க தெரிஞ்சா படிங்க. பாராயணம் பண்ணனா அவசியம் இல்லை. இந்த இப்படி போய் சுத்திட்டு வரீங்க இல்லையா, இறைவனே பூஜை முடிஞ்ச உடனே சுத்திட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காடுறீங்கல்ல, ஒரு தேவார புக்கு அப்படி வச்சுக்கோங்க. ஒரு பதிகத்தையா பாடி பாருங்க. ஒரு பதிகத்துக்கும் ஒரு பாட்டு படிங்க. இல்லைன்னா ஒரே பாட்டு, ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு பாட்டு படிச்சா போதும். அப்போ அவர் அப்படி பாடி அடுத்த வினாடி கல்லில் மிதந்தார் அப்படின்னா, நாமெல்லாம் வாழ்க்கையில பிறவி பெருங்கடலை நீந்த மாட்டோமா? அவரே மிதந்தார் அல்லவா, நம்ம எல்லாம் மிதக்க மாட்டோமா இறைவனிடத்துல? யாரெல்லாம் இந்த புராண கதையை கேட்கிறோமோ அவங்க எல்லாம் சிவபெருமானுடைய நாவுக்கரசருக்கு எப்படி கைலாய பதவி கிடைச்சதோ அது போல நம்ம துன்பம் தீர்ந்து நாவுக்கரசரை கூப்பிட்டு போன மாதிரி நம்மளையும் கூப்பிடுவாராம். அது மட்டும் இல்ல, உயிர் போகிற நேரத்தில் இதெல்லாம் நான் சொல்லலை, இதெல்லாம் சத்தியமான உண்மை. சில பேர் சொல்றா கட்டுக்கதை அப்படியெல்லாம் ஒருத்தங்க இருந்தாங்களான். காந்தியடிகள் இருந்தாரா? காந்தியடிகள் ஒருத்தர் இருந்தாரா? பொய் பேசாம இருந்தாரா? பொய் பேசாம இருந்தா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா? இன்னும் ஒரு 400 வருஷம் கழிச்சு நீங்க காந்தியடிகள் கதையை சொன்னா அந்த நம்ம பேர குழந்தைய என்ன சொல்லுவான்? நல்ல புருடா விடுறீங்க, நல்ல கட்டுக்கதை பேசுறீங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது. இல்லாத 63 நாயன்மார்களும் வாழ்ந்தது நிஜம், தொண்டு செய்தது நிஜம். அதெல்லாம் உண்மையான புராணங்கள். இதெல்லாம் வந்து நம்ம கேட்கணுமா? இதை படிக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பாக்கியம் பண்ணி இருக்கணுமா? அப்போ வாடியார் சுவாமிகள் இதுக்கு ஒரு கதை சொல்வார். இந்த இடத்துல என்ன சொல்வாருன்னா, நண்பர்கள் 2 பேர் கல்யாணம் ஆச்சு. ஒருத்தர் நல்ல பேர் வச்சார், இறைவனுடைய பெயரை நமச்சிவாயம் அப்படின்னு பேர் வச்சார். ஒரே பையன். பக்கத்தில் இருக்கிறவருக்கு 3 ஆம்பளை குழந்தை, 4வது குழந்தை இடுப்பு வலி. முதல்ல இருக்கிற பையனுக்கு முகேஷ், ராகேஷ், ரோகேஷ்னு வச்சார். 1 2 3ன்னு வச்சார் அந்த பிள்ளைங்களுக்கு. கடைசியா 4வது பிள்ளை பிறக்கும் போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் போய் சொன்னாரு, ஐயா இப்பயாவது சொல்றேன், அது இது தச்சு புச்சுன்னு வைக்காத, இப்பயாவது நல்ல இறைவன் பெயரா வையே, முருகான்னு வையேன்னார். என்ன வையே? முருகான்னு வையேன்னார். ஏதோ நீ சொல்றீன்னு நானும் முருகான்னு வைக்கிறேன்னு வச்சுட்டாரா? இது முடிஞ்சிச்சு. இவருக்கும் 90 வயசு, அவருக்கும் 90 வயசு. இப்போ அப்போ அந்த ராகேஷ் முகேஷ் காகேஷ்னு பேர் வச்சாரு, அவர் இழுத்துன்னு இருக்கார். அப்போ பக்கத்தில் போய் ஒரு சொன்னார், வந்துட்டியா நண்பா, இந்த உயிர் போக மாட்டேங்குது. அப்ப சொன்னாரு, ஒவ்வொரு பிள்ளைங்களா பார்த்து, இது யாரு? இது முகேஷ். இது யாரு? ராகேஷ். இது யாரு? ரோகேஷ். இந்த 4வது பிள்ளைய கூப்பிட்டு நிக்க வச்ச உடனே இது 4வதுன்னார். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? பண்டை தவம் செய்திருந்தால் மட்டும்தான் உயிர் பிரிகின்ற பொழுது இறை நாமத்தை முருகா என்றோ அல்லது நமச்சிவாய என்றோ அழைக்க முடியும். நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் நீங்களா வந்து இங்க உட்கார்ல, ஏற்கனவே காரணீஸ்வரர் உங்க தலையில எழுதி வச்சுருக்கார். இந்த நாள்ல இந்த நேரத்துல இது நடக்கும், இந்த இடத்துல நீங்க உட்காருவீங்க, இவ்வளவு நிமிஷம் உட்காருவீங்கன்னு. இங்க உட்கார்ந்துட்டே நிறைய பேர்
இந்த மன்னிக்கின்னு பார்த்து இதெல்லாம் சொல்லின்னு உக்காந்துருக்குது. இது எப்போ முடிக்குமோ தெரில, எப்போ வீட்டுக்கு போவோமோ தெரில. போன உடனே அவ எதை வச்சிருப்பான்னு தெரியல, போன உடனே நாம என்ன வாக்குறதுன்னு தெரியல. பெண்கள் எல்லாம் உடம்பு மட்டும் எது இங்க இருக்கு, இதெல்லாம் எங்கேயோ இருக்கு. இன்டெலிஜென்ட், மென்டலி ஆப்சண்ட். ஆமா, ஆங்கில பழமொழி. நம்ம உட்காந்துருக்கிறது இன்டெலிஜென்ட்டா உட்காந்துருக்கிறோம், ஆனா இது மட்டும் ஆப்சண்ட்ல இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? பண்டை தவம் இருந்தாதான் அந்த முருகநாமத்தையே சொல்ல முடியும்னா பண்டை தவம். இவரு உயிர் பிரிய நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கார் சொல்றார், நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னாரு. சிவபெருமான் ஐயோ குழந்தை என்னமோ தெரியல, என்னதான் கூப்பிடுறான்னு ஓடி வந்தாராம் சிவபெருமான். யோசிச்சு பாருங்க, இது கற்பனை இல்லை, சிந்திக்க வேண்டியது. அப்போ என்னென்னவோ பேர் வைக்கிறோம். அப்போ இதை கேட்பதற்கு பண்டை தவம் பண்ணியிருக்கணும். இறை நாமத்தை சொல்லுவதற்கே பண்டை தவம்னா இந்த நாவுக்கரசருடைய பெருமையை கேட்பதற்கு பண்டை தவம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதை கேட்க முடியும். இல்லைன்னா சாதாரணமெல்லாம் சும்மா வந்து உட்கார்ந்து கேட்டு போறதுக்கெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு புண்ணியம், ஏதோ ஒரு ஜென்மத்தில், நான் முன்பே கூட ஒரு சொல்லி இருப்பேன், ஒண்ணுமில்லை, ஒரு சிவடியார் போய் ஒரு அம்மா கிட்ட போய், அம்மா பிச்சாந்தேகி, இந்த விடா கொண்டேன் கொடா கொண்டேன்னு 2 பேர் எப்ப பார்த்தாலும் போய் அந்த பாட்டி கிட்ட போய் நெல்லு குத்தின்ண்டே இருப்பா. அம்மா பிச்சாந்தேகி அந்த கிழவி உலக்கைய தூக்கி அடிப்பான். ஒவ்வொரு நாளும் அடிக்கிறா. இந்த சிவாச்சாரியா நீ போடுற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன்னு தினமும் போய் கேட்கிறார். நீ எண்ணத்துல அடிச்சாலும் சரி பரவாயில்லன்னு. ஒரு நாள் இந்த உலக்கைய தூக்கி அடிக்கும் போது அதுல போய் ஒரு அரிசி போய் அதுல மாட்டிக்கிச்சு. எதுல? கரெக்டா அவருடைய தட்டில் போய் அந்த அரிசி விழுந்துச்சு. ஏமா வந்து பாச்சை கயிறை போட்டு தர தர தரன்னு இழுத்துன்னு போறான். அந்த கைலாயத்தில் அங்கே உள்ள கேட் போட்டு வச்சிருக்கிற, போய் பார்த்தமா அப்படின்னு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு ஏமா வெளியில நிற்கிறார். இந்த போன அம்மா என்ன பண்ணலாம், அப்படி காலை கெட்டியா பிடிச்சிக்கினாலாம். சிவபெருமன் காலை கெட்டியா அப்படி பிடிச்சிக்கினான். சுவாமி நான் அந்த ஜென்மத்தில் ஒண்ணுமே பண்ணலதான் சுவாமி, ஆனா அந்த பாவி கிட்ட மட்டும் என்ன காட்டி கொடுத்துறாது சுவாமி அப்படின்னு காலை கெட்டியா பிடிச்சிக்கினான். 1 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நிற்கிறார் வாசப்படியில் யமதர்ம ராஜா. வரவே இல்லை. அந்த கிழவியை போய் தரன்னு இழுத்துட்டு வரலாம். சுவாமி உள்ள போ வரட்டமா, யமனே வான்னார். அந்த கிழவியை அமுச்சு வைங்க, இல்லை நானா கூட்டு போட்டோமான்னார். யமனை விட்டுறேன் அப்படின்னார். ஏன் சுவாமி விட்டுட சொல்றீங்க? அர்த்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காத உலக்கையில் அடிச்சு அமுச்சு விட்ட அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு, என்ன புண்ணியம் இருக்கு அப்படின்னு போடு. அப்பதான் சிவபெருமான் சொல்றார், உலக்கையில் அடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு நாள் ஒரு சிவடியாருக்கு உலக்கையை தூக்கி போடும் பொழுது அந்த பிச்சை பாத்திரத்தில் ஒரு அரிசி விழுந்தது, அதனுடைய புண்ணியம் காலடியில் இருக்கட்டும்னாரா. அப்போ உங்களுக்கெல்லாம் எத்தனை ஜென்ம புண்ணியத்துக்கு இறைவன் காலடி கொடுப்பாருன்னு பார்க்கணும். அப்ப யோசிக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு தவம், பண்டை தவம் இருந்தா மட்டும்தான். அப்போ இங்க இறைவன் கல்லில மிதக்கிறார். யாரு? நாவுக்கரசர். அதனாலதான் அவ்வளவு சிறப்பு வந்து நாவுக்கரசருக்கு உண்டு. அப்பர் பெருமான் என்று பெயர். இவங்க 2 பேரும் அப்பர் பெருமான் பெயரை சொல்லியே அப்பூதியடிகள் போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர் கூட சேர்ந்து பல தலங்களுக்கு போய் பாடி பரவசமாகி, அப்படி ஒரு தலம் வந்து திருப்பெண்ணாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். அந்த திருப்பெண்ணாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்துல அங்க போன உடனே அப்பதான் சுவாமி நான் தான் அடியாருன்னு உலகத்துக்கு தெரியணும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இடப குறி என்ன போடணும்? இடப குறி போடணும். சூலாயுதம் போடுங்க என் தோல்ல. பெண்ணாகரம் என்று சொல்லக்கூடிய திரு பெண்ணாகரத்தில் நாவுக்கரசருக்கு என்ன போட்டார்? இடப குறி என்பதை தோல்ல போட்டார். அதே மாதிரி சூலாயுதம் என்பது யாரும் அவருக்கெல்லாம் அச்சு எல்லாம் பிரிண்டிங் பண்ணல, சிவபெருமானே போட்டது அது நாவுக்கரசருக்கு. அப்ப அப்படி போட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருவடிகை என்று சொல்லக்கூடிய திருவடியை எங்க வைக்கணும்? என் தலைமையில வைக்கணும்னார். எங்க வைக்கணும்? தலைமையில வைக்கணும்னார். இன்னைக்கும் திருநல்லூர் என்று சொல்லக்கூடிய தலத்துல எல்லா பெருமாள் கோயிலையும் சடாரின்னு ஒண்ணு வைப்பாங்க. அதாவது பெருமாளுடைய பாதத்தை நம்ம தலையில வைப்பதாக ஆசீர்வாதம் பண்றதுக்கு வைப்பாங்க. ஒரே ஒரு சிவத்தலத்தில் மட்டும் இது வைக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த நாவுக்கரசருக்கு இறைவன் சிவபெருமான் எனக்கு வச்சாரு
திருவடி வைத்தார். திருநல்லூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் நாவுக்கரசர் வேண்டியதற்கு இணங்க சிவபெருமான் தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து வச்சார். சிவபெருமான் அந்த நினைவாக இன்னைக்கும் திருநல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்துல என்ன வைக்கிறாங்க? இன்னைக்கும் அந்த சடாரி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய பாதத்தை நம்ம தலையில வர்றவங்க அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. இதை விட வேற என்னங்க சிறப்பு வேணும்? நாவுக்கரசர் பெருமையை சொல்லுவதற்கு பெருமாள் கோயில்ல மட்டும் வைக்கக்கூடிய திருப்பாதம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கி இருக்கிறாரு. இதே திருநல்லூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கி இருக்கிறார். அப்புறம் யாரு? மாணிக்க வாசக பெருமான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வணங்கி இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் இல்லாத சிறப்பு நாவுக்கரசருக்கு உண்டு. அப்போ நாவுக்கரசருக்கு எப்படி திருவடி வைத்தார்களோ அதே போல அப்போ நாவுக்கரசர் கேட்காமையே இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த திருவருள் கிடைக்குது. நாவுக்கரசருக்கு அந்த திருவடி பாதத்தை வைக்கிற பொழுது சிவபெருமான் பார்த்தாரா, நாவுக்கரசா என்னமோ முணங்கின்னு இருக்கே என்னன்னாரு. இல்ல நான் போயிடுவேன், எனக்கு அப்புறம் வருவாங்கல்ல, நான் சென்று விடுவேன். நான் போனதுக்கு அப்புறம் எங்க அடியார்கள் வருவாங்க இல்லையா, அவங்களுடைய தலையெழுத்து தலையிலையும் நீங்களும் இதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த நினைவாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த திருநல்லூர்ல திருவடியை நமக்கு வைக்கிறாங்க. சிவபெருமான் திருவடி ஒரு முறையாவது நாமெல்லாம் போகணும். ஒரே ஒரு முறையாவது. நெட்ல போடுங்க, அடுத்த வினாடி காட்டும். இப்ப எதுக்கு செல்போனுன்னு வச்சுக்கிறீங்க? எதையோ பார்க்குறீங்களே, இதெல்லாம் பாருங்க. திருநல்லூர் போடுங்க, சிவபெருமானுடைய திருவடி சிவ ஆலயத்தில் சடாரி வைக்கக்கூடிய தலம் எதுன்னு போடுங்க. அடுத்த வினாடி டீட்டெயில்ஸ் மொத்தம் கொடுத்துருவாங்க. எங்களை மாதிரி சொற்பொழிவாளர்கள் சும்மாவா இருக்கிறாங்க? எல்லா டீட்டெயில்ஸும் அது உள்ளர புகுத்தி வச்சிருக்கிறோம். எதையோ பார்க்கறதுக்கு மட்டும் பார்க்காதீங்க. இந்த மாதிரி அற்புதமான சில விஷயங்களை எல்லாம் காதால கேட்டு கண்ணாலையாவது அதையாவது பாருங்கன்ற, வேற ஒன்றும் பெருசா இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சடாரி என்று சொல்லக்கூடியது சிவன் கோயில்ல எங்கேயும் வைப்பதில்லை, அந்த ஒரு தலத்தை வைக்கிறாங்க நாவுக்கரசருக்கு ஒன்றாக. அப்போ அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியவர். இப்போ வயசு ஆயிட்டே போகுது, ஒவ்வொரு தலமா பாடினார். அதுக்கப்புறம் விஷத்தை நீத்து இறந்து போன பிள்ளையெல்லாம் பிழைக்க வச்சார். ஒவ்வொன்னா அப்படியே நடந்துட்டே வருது. வயசு ஆயிடுச்சு. கைலை மேல அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? கைலை மேல அவருக்கு ஒரு ஆசை. அப்படி அந்த கைலை மேல ஆசைப்படுறவர் எப்படி போகிறது? உண்மையிலேயே அதாவது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம்ல, கன்னியாகுமரியிலிருந்து கைலை வரைக்கும் நடந்தே தரிசனம் பண்ண ஒரே ஒரு ஆள் யாரான்னு கேட்டா நாவுக்கு அரசர். நாமெல்லாம் இன்னைக்கு ஃப்ளைட்லையும் ட்ரெயின்லையும் எதுலையோ போய் எப்படியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்ல. நடந்து 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 என்ன பண்ணார்? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், கைலை மலை வரைக்கும் நடந்து நடந்து கைலை தரிசனம் என்பதற்கு முதல்ல காலால நடந்தார், கையால நடந்தார், மாறால நடந்தார், தலையால நடந்தார். காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயார் கூட தலைகீழா நடந்தாலே தவிர காலால கையால மாறால தலையால நடக்கல. ஆனா இவர் மட்டும் எல்லாத்துலயும் நடந்தார். கடைசியா வயசு ஆயிடுச்சு, நடக்க முடியல, கைலை மலை மேல ஏற முடியல. ஏற முடியாத பொழுது சொல்றார், என் அப்பன் எப்படியாவது ஏத்திர மாட்டானா உருண்டுட்டே போனாரா. அப்படி உருள்றதுதான் இன்னைக்கு நீங்கெல்லாம் சிவாலயத்தை அங்க பிரதட்சணம் என்று சொல்லக்கூடியது உருண்டு கொண்டு வரமே. அது எப்படி உருள்றீங்க? இவரை வைத்துதான் எல்லாரும் அப்படி செய்யறோம். அப்படி உருண்டுட்டே போகும்பொழுது இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது எல்லா ஆன்மாவும் புண்ணியம் செய்ததுதான். ஏன்னா இந்த நாமும் கேட்கறதோ சொல்றதோ பார்க்கறதோ கோயிலுக்கு வர்றதோ ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் தான். ஆனா அப்படி இருந்தாலும் கூட இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது உயிரோட கைலாயத்துக்கு போற வாய்ப்பு கிடையாது. உயிரோட கைலாயத்துக்கு போறதுக்கு இறைவன் பார்க்கிறார். இந்த உயிரோட எப்படி கைலாயத்திற்கு இந்த ஆன்மாவோட எப்படி போறது?
சிவபெருமான் பார்க்கிறார், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு முனிவரா வரார், சொல்றார், அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கைலாயத்துக்கு போக முடியாது சுவாமி, செத்தாலும் போயே தீர்வேன் சுவாமி, இறந்து போனாலும் போவேன் சுவாமி, கைலாயத்துக்கு போகாம இருக்க மாட்டேன் சுவாமின்னு ஒரு முனிவர் வேஷத்தில் வந்த சிவபெருமான் சொன்னார், அங்க இருக்கிற பொய்கையில் நீராடுங்க. அப்படி பொய்கையில நீராடி எழுந்த இடம் எந்த இடம்? திருவையாறு என்று சொல்லக்கூடிய தலத்தில் எழுந்த பொழுது இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன காட்சி கொடுக்கிறார்? கைலாய காட்சி என்று சொல்லக்கூடியதை நாவுக்கு அரசு பெருமானுக்கு கொடுக்கிறார். அந்த காட்சியை பார்த்த அடுத்த வினாடி இவர் சொல்றார், மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவே, யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற பொழுது காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டு அறியாதன கண்டேன் பாடினார். யாராலையும் பார்க்க முடியாதுங்க, 33 தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களால பார்க்க முடியாதுங்க, சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் என்று சொல்லக்கூடியவரால பார்க்க முடியாதுங்க. ஏங்க அறிவு என்று சொல்லக்கூடிய படைக்கும் கடவுள் நான்முகனால பார்க்க முடியலங்க. காக்கும் கடவுள் 8 லட்சுமிக்கு நாயகன் இந்த உலகத்தை காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலால பார்க்க முடியாதுங்க. அப்பேற்பட்ட திருப்பாதத்தை கண்டேன் 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 என்று சொன்ன யோசித்து பாருங்க. அப்ப அந்த நாவுக்கரசர் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருப்பார். இந்த கைலாய காட்சியினுடைய கதையை கேட்பதற்கு நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடுவாங்க, இந்த ஒவ்வொரு பாட்டையும் பாடுவாங்க. அப்படி அந்த கைலாய காட்சியை பார்க்கணும் 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 பார்க்கணும்னு கிட்டத்தட்ட அந்த சிவ வாத்தியங்கள் முடங்க அந்த 4 மாட வீதிகளிலும் அப்படியே ஒவ்வொரு சிவநாமம் ஒலிக்கும் பாருங்க. அதை கேட்பதற்கு பார்ப்பதற்கு இந்த ஒரு ஜென்மம் இல்லைங்க, பல ஜென்மம் எடுத்தாலும். ஏன்னா இவரே சொல்றார், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்குமாறு கண்டு இன்புரை இன்னும் பாலிக்குமோ இப்பிறவின்றார். ஏன்னா இவருக்கு மனசு ஆறல. எல்லாரும் பிறவி வேண்டான்னு சொன்ன, யாராவது எந்த அடியார்களாவது பிறவி கேட்டிருக்காங்களா? ஒரே ஒரு அடியார் கூட கேட்கல. ஆனா இவர் மட்டும்தான் பிறவி வேண்டும்னு கேட்டவர். ஏன் தெரியுமா? அவருக்கு ஆசை அடங்கல. ஏன்? இந்த ஜென்மத்தில் நான் ரொம்ப காலம் இவனை இறைவனை நான் வழிபாடு பாடியது போதாதுன்னார். நம்ம எல்லாம் பிறவி வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நான் கூட பலமுறை சொல்லியிருக்கேன், முக்தி கேளுங்க முக்தி கேளுங்க முக்தி கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அப்பர் பெருமான் மட்டும் தான் என்ன கேட்க சொன்னார்? இன்னும் பாலிக்குமோ இப்பிறவி ஏன்னார். ஏன் சொல்றார்? இந்த ஜென்மத்துல இந்த இறைவனை வணங்கியது எனக்கு போதல சாமி, பாடியது போதல சாமி, இன்னும் எவ்வளவோ இறைவன் இருக்கிறார் இந்த பூமிக்குள்ள. அந்த ஒவ்வொரு இறைவனையும் ஒவ்வொரு தலமாக சென்று 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 சேவித்து அவன் புகழை பாடி அவனுடைய திருவடியை நான் பாடி 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 அவன் திருவருளை நான் பெற வேண்டாமா? அப்பதுக்கு எனக்கு இந்த ஒரு பிறவி போதும்னு நினைக்கிறீங்களா? அவருக்குன்னு இல்லை, நமக்கு எல்லாருக்கும் இறைவனை வணங்குவதற்கு ஒரு பிறவி போதுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிறவி சத்தியமா பத்தாது. அருணகிரி பெருமான் சொல்றாருல, 7 கடல் மணலை அளவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னார். 7 கடல்ல மணலை எடுத்து எண்ணி பார்க்க முடியுமா? ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணுமா? முடிகிற விஷயமா அது? கடல் மணலை எண்ணி பார்க்க முடியுமா? என்னதான் ஜேசிபி வச்சு என்னதான் லாரி வச்சு அளந்தாலும் கடல் மணலை நம்மால எண்ணி பார்க்க முடியுமா? யோசிப்பா. அவ்வளவு பிறவிகள் இருக்கின்றது. ஆனா பிறவி எழுந்தோறும் எழுந்தோறும் அவனுக்கு நாம அடிமையா இருக்க முடியுமா? ஏன்னா கர்மான்னு ஒண்ணு இருக்கே. காரைக்கால் அம்மையார் சொன்னா இல்லையா, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியன் கீழ் இருக்க வேண்டும்னு கேட்டா. துறந்தாள், தலையால நடந்தாள். ஆனா அப்படி நடந்து போன அவளே கேட்டா, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் அவளும் சொன்னான். ஏன் சொன்னா அந்த அம்மா? நான் இந்த ஜென்மத்துல ஏதாவது ஒரு ஆசை வச்சிருப்பேன். ஒரு ஆசையா 2 ஆசையா? கோடிக்கணக்கான ஆசையை மனசுல சுமந்துட்டு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாமியார் மருமக
மருமகளுக்கு அதான் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயாச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே பேர குழந்தை பிறந்துட்டான். இந்த கிழவி சும்மா துணி துவைச்சா குற்றம் சொல்லுது, பாத்திரம் தேய்ச்சா குற்றம் சொல்லுது, வீடு பெருக்குனா குற்றம் சொல்லுது, நல்லவங்களுக்கெல்லாம் வருது, இதுக்கு வரமாட்டேந்தேன்னா மருமக சொன்னான். இப்படி சொன்ன அடுத்த வினாடி அதுக்கு பார்த்தா நானும் போகலாம் தாண்டி அம்மா நினைக்கிறேன், இந்த பேரன் வளர்ந்துட்டும் படிச்சு விட்டும் அப்புறம் போறேன்னா. பேரன் படிச்சான், பேரனுக்கு ஒரு வேலை கிடைச்சுட்டும் அப்புறம் போறேன்னா. அதுக்கு அப்புறமும் இப்பயும் போறியான்னா, இல்லை அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போறேன்டேன்னா. அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, இருடைய கொல்லு பேரனை பார்த்துட்டு போறேன்னா. கொல்லு பேரனும் பிறந்துருச்சு, இப்பயாவது போய் தொலையேன்னா. இப்போ சொல்லும் பொழுது அது கொஞ்சம் நடக்கட்டாண்டி பார்த்து விடுறேன்னா. பார்த்து விட்டா இப்போ சொல்றேன் இப்பயாவது போயேன் அப்படின்னா. போறதுக்கு பயமாகுது, துணைக்கு நீயும் வாண்ணா. நான் ஏன் வரணும்னா, எனக்கு பேரன் பிறந்த உடனே நீ என்ன போன்னு சொன்னல, இப்ப உனக்கு பேரன் பிறந்துட்டால, வா போலாம். ஆசை சும்மா விட்டுமா இல்லையா? நடந்து போனவர்கள் சைக்கிள் கேட்போம், சைக்கிளில் போனால் 2 வீலர் கேட்போம், 2 வீலர் வந்தால் 4 வீலர் கேட்போம், 4 வீலர் போனால் மேலே போகணும்னு நினைப்போம். இன்பம் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்து கொண்டிருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பம் என்பதும் நிச்சயம். நடந்து போகும்போது கீழே விழுந்தா சும்மா லைட் அடி, சைக்கிளில் போகும்போது விழுந்தா கொஞ்சம் அதை விட அதிகம், 2 வீலரில் போனால் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சில்லற அள்ளுவோம். அதுக்கப்புறமா 4 வீலரில் போனால் சில நேரத்தில் மாட்டினா தப்பிச்சோம். இன்னைக்கு மத்தியானம் ஒரு 2 மணி போல் இருக்கும், நம்ம மகாலிங்கம் ஒரு யூடியூப்பில் மகாலிங்கம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். அதில் பார்த்தா பெங்களூரில் நடந்த ஒரு விஷயம். 1 கோடி ரூபாய் காரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கிறாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொண்டாட்டி புள்ள 4 பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து 6 பேர் புறப்பட்டுக்கிறாங்க. யாரை பார்க்கறதுக்கு? அப்பாவை பார்க்கறதுக்கு. ஒரு கண்டெய்னர் லாரி வந்து அந்த காரு மேலே விழுந்து அந்த காரு அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கி 6 பேரும் போயிட்டா. இதுவரைக்கும் அந்த கார் கம்பெனியில இதுவரைக்கும் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி யார் உயிருமே போனதில்லை. முதல்ல இவன் இந்த 6 பேர் உயிர் தான் போச்சுன்னு சொல்லி கேஸ் பதிவாயிருக்கு. கூட்டு போறவன் 1 கோடி ரூபாய் காரா இருந்தா என்ன, இல்ல 1000 கோடி காரா இருந்தா என்ன, கூட்டு போகத்தானே செய்வார். வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. வருவதற்கு எதை அவன் கொடுத்தால் உண்டு, கொடுக்கலன்னா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது எது? ஆசை என்பது. அதனாலதான் அவர் கேட்டார், இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியேன்னார். காரைக்கால் அம்மையார் சொல்றார், இன்னொரு பிறவி பிறந்தாலும் கூட யாருக்கு அடிமையா இருக்கணும்? நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறவாமல் இருக்கணும். நீ என்னைக்கே மறைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு அடியார் ஒரு ஜென்மத்தில் சிவடியாரா இருந்தா 7 ஜென்மத்துக்கும் சிவடியாரா இருப்போமா. இதெல்லாம் பண்டை தவம். முன்னாடியே ஏற்கனவே நம்ம எல்லாம் அடியாரா இருந்திருக்கிறோம். அதனாலதான் இந்த ஜென்மத்துல நமக்கு தொடருது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன்னு அவன் ஏன் சொன்னான்னா, ஆசைக்கு ஒரு பிறவி தருவார். அதனாலதான் இவர் சொன்னாரு, இவருக்கு ஆசை அப்பர் பெருமானுக்கு என்ன தெரியுமா? இந்த ஜென்மத்துல எனக்கு உன்னை வணங்கியது திருப்தி இல்லை, பாடியதும் திருப்தி இல்லை, அதனால இன்னொரு பிறவி கொடு. அந்த பிறவியிலையும் முழுமையாக, ஏன்னா இதுல 56 வயசு வரைக்கும் நான் அந்த மதத்தில் இருந்துட்டேன், பாதியில தான் இங்க வந்தேன். வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது தேன்ல ஊற வச்ச பலாப்பழம்னு. பலாப்பழமே சுவையா இருக்கும், அதை தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் சுவையா இருக்கும். அந்த சுவை எனக்கு அனுபவிப்பதற்கு ஆயுள் குறைவாக இருந்ததனால இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே என்று சொன்னார். அப்படிப்பட்ட திருவையாறு தலத்தில் கைலை காட்சி என்று சொல்லக்கூடியதை இந்த யாருக்கு? அப்பர் பெருமானுக்கு நாவுக்கரசருக்கு கொடுத்தார். இந்த திருவையாறு தலம் என்று சொல்லக்கூடியதனுடைய பெருமையை இன்னும் 1000 நான் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாதுன்னா அடியேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லி இருக்கேன். அடுத்த தலம் என்று சொல்லக்கூடியது திருவொற்றியூர். என்ன தலம்? திருவொற்றியூர். அடுத்த தலம் நாளைய தினத்தில் திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய பீடமாக இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி பீடம் என்று சொல்லக்கூடிய வடிவுடை மாணிக்கமே என்று எது? வாரியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் வெந்நீர், காவனங்கள் எல்லாம் கணநாதா, மூவுலகில் ஈது சிவலோகம் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர்.
உலகில் சிவலோகம் ஈது, நான் சொல்லல, பட்டினத்தார் சொல்றார். உலகில் ஈது சிவலோகம் என்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவற்றியூர்னார். அந்த திருவற்றியூரை நாளை தரிசிக்க இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தர வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளை 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு